ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து சீரீஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். Third question, which of the following series convergent? Option A, summation n is equal to 1 to infinity 1 by square root of n plus 1 minus root n. Option B, summation n is equal to 1 to infinity sin n by n square. Option C, minus summation minus 1 power n into log n. Option D, summation log n divided by n. இந்த question பார்த்தீங்கன்னா ஜூன் 2013ல சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல எந்த சீரீஸ் நம்மளுக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஏஎன்னு எழுதிக்கலாம். அந்த இதில் சமேஷன் ஏஎன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எப்படி இருக்கு, 1 by square root of n plus 1 minus root n இருக்கும். இப்போ இந்த வேல்யூல நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் அப்ளை பண்ணி an இந்த வேல்யூ டென்ஸ் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து an கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதுல போடும்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by root of n plus 1 minus root n. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் நான். அதுல படி பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டால மேலேயும் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதோட கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் என் பிளஸ் 1 பிளஸ் ரூட் என்னன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், ரூட் ஆஃப் என் பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் என் ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு மைனஸ் டேர்ம் இருக்கும், ரெண்டாவது டேர்ம் வந்து ரூட் ஆஃப் n plus 1 plus 1 by root n இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இது எப்படி வரும் அப்படின்னா லிமிட் n tends to infinity root of n plus 1 minus root n, கீழே பார்த்தீங்கன்னா root of n plus 1 whole square minus root n whole square இருக்கும். அப்போ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity root of n plus 1 minus root n மட்டும் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து n plus 1 மட்டும்தான் வரும். என்னாக்க இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் n வரும். மைனஸ் n பிளஸ் n நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ கீழே வந்து 1 மட்டும்தான் இருக்கும், அதனால நான் அதை போடல. அப்ப லிமிட் இப்ப n நம்ம வெளியில எடுத்து அப்ளை பண்ணலாம். இதுல n வெளில எடுக்கும்போது என்ன வெளில எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 பை n வரும், மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா இதுல வேணா இன்னொரு தடவை நம்ம போட்டு பார்க்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இதுல n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது ரூட் n நான் வந்து காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 1 பிளஸ் 1 பை ரூட் n கிடைக்கும், 1 பை n கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus 1 by n கிடைக்கும். ஒன் பிளஸ் 1 by n கிடைக்கும் மைனஸ் ரூட் n. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது ரூட் என்ன நம்ம வெளில கூட எடுத்து நம்ம கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னாலும் எனக்கு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது கண்டிப்பா இந்த வேல்யூ டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ இது வந்து இப்படி வர்றதுனால இது என்னன்னு சொல்லிடலாம், நம்ம டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. இப்போ செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, சைன் n divided by n ஸ்கொயர் செக் பண்ணோம். அப்ப sin n divided by n ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா, சைனோட வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும்,
சைனோட வேல்யூ. இப்போ சைன் எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. சைனுக்கு என்ன வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலும் 1 விட கம்மியான ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ சைன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டீங்கனாலும் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அதை தான் இங்க எழுதியிருக்கோம். இப்போ சைன் எக்ஸுக்கு பதில் n போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த nth டேர்ம் இங்க வரணுன்றதுக்காக சைன் n பை n ஸ்கொயர் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 பை n ஸ்கொயர். நம்மளுக்கு தெரியும் 1 பை n ஸ்கொயர் சமேஷன். இப்ப ரெண்டு சைடு சமேஷன் எடுக்கிறேன் நான், டேக்கிங் சமேஷன் ஆன் போத் சைட்ஸ்னு போது ரைட் சைடுல சமேஷன் 1 பை n ஸ்கொயர் வந்து கன்வர்ஜென்ட் பை p டெஸ்ட். ஏன்னா சமேஷன் 1 பை n பவர் pன்றது நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் எப்பனாக்க p வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது, and divergent if p value is less than 1 இருக்கும்போது. அப்ப இந்த கேஸ்ல பாருங்க p வேல்யூ நம்மளுக்கு 2 இருக்கு. so 2 is greater than 1ன்றதுனால கன்வர்ஜென்ட்னு வந்துரும். அப்ப கம்பாரிசன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் சைடுல நம்மளுக்கு கன்வர்ஜென்ட், இந்த ரைட் சைடுல கன்வர்ஜென்ட் அப்படின்னா லெஃப்ட் சைட்லயும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு சொல்லிடலாம், கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா summation n sin n by n square is also convergent. ரைட் சைடுல இருக்கிற இந்த சீரிஸ் நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற sin n by n ஸ்கொயர் சீரிஸும் நம்மளுக்கு கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம் by using p டெஸ்ட்ல. சோ ஆப்ஷன் பின்றது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்தது ஆப்ஷன் சி அண்ட் டி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சி பாருங்க, ஆப்ஷன் சி இல்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஐடியா -1 பவர் n log n. அப்ப லிமிட் வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணா போதும்னு சொல்லியிருக்கேன், லிமிட் an வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம், நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா அது டைவர்ஜென்ட். இங்க கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின் போது இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் கிடைக்குது. சோ அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா லிமிட் வேல்யூ நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வர்றதுனால நாட் கன்வர்ஜென்ட். அப்பன்னா எனக்கு தேர்ட் ஆப்ஷனும் தப்புன்னு வந்துருச்சு. அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன், ஆப்ஷன் டி பாருங்க. ஆப்ஷன் டில log n டிவைடட் பை n, log n டிவைடட் பை nல பாத்தீங்கன்னா இது வந்து இன்டர்வல் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். இன்டர்வல் டெஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சமேஷன் un is convergent அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா காஷிஸ் இன்டர்வல் டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு summation un is convergent அப்படின்னா இன்டர்வல் 1 to infinity ux dx கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். அதாவது ஃபைனைட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் n tends to infinity இன்டர்வல் வேல்யூ u of x dx வேல்யூ ஃபைனைட்டா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். இப்ப நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் log x டிவைடட் பை என்ன சொல்லிருக்காங்க இங்க, log xன்றது தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க. சோ இந்த கேஸ்ல log x divided by x. சோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இதுல நம்ம v is equal to log x ன்னு எழுதிக்கலாம். அப்ப v is equal to log x அப்படின்னா v is equal to log x ன்னு எழுதிக்கிறேன். அப்ப dv by dxன்றது நம்மளுக்கு 1 by x ன்னு கிடைக்கும். அப்ப dv is equal to dx by x ன்னு கிடைக்கும். சோ பாத்தீங்கன்னா v க்கு பதிலா log x, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றேன் நானு. v log x க்கு பதிலா v and dx by x க்கு பதிலா dv ன்னு போட்டுட்டோம். இப்ப v dv அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணோம். x க்கு 1 இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா v க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்றது, vன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, v is equal to log x ன்னு சொல்லியிருக்கோம். சோ இத வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது v is equal to 0 to infinity ன்ற log 1 க்கு 0, log infinity க்கு infinity. சோ லிமிட் எப்படி மாறிடுதுனாக்க x க்கு 1 to infinity இருக்கிறது v க்கு எழுதும்போது 0 to infinity மாறிடும். இப்ப v dv க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, v ஸ்கொயர் பை 2ன்றது. அப்ப லிமிட் அப்ளை பண்ணலாம் 0 to infinity. அப்ப 0 to infinity னா அப்பர் லிமிட்டுக்கு infinity, லோயர் லிமிட் 0. சோ எப்படி பார்த்தாலும் infinity ஆன்சர் வருது. சோ ஃபைனைட்டா கிடைக்காதனால இன்டர்வல் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஆன்சர் இந்த ஃபோர்த் சீரிஸ் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிடலாம், டைவர்ஜென்ட்னு சொல்லிடலாம். சோ அப்படி பார்க்கும்போது ஃபோர்த் இதுவும் நம்மளுக்கு தப்பாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம ஆப்ஷன் ஏ தப்புன்னு சொல்லிட்டோம், சி இப்ப தப்புன்னு சொல்லிட்டோம், டியும் தப்புன்னு சொல்லியாச்சு. இப்ப எதுதான் கரெக்டா இருக்கும்னாக்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்கும்.
Fourth question, the power series summation n is equal to 0 to infinity 2 plus minus 1 power n divided by 3 power n whole power n into x power n converges only for x is equal to 0. Option B, for all x belongs to R. Option C, only for minus 1 less than x less than 1. Option D, only for minus 1 less than x less than or equal to 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் ஜூன் 2013ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க போட்டு பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன்லி ஃபார் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1, ஸ்ட்ரிக்ட்லி லைஸ் பிட்வீன் -1 and +1ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்த் கொஸ்டின்ல நம்ம பார்த்தாலே பவர் என்னன்னு இருக்கு. இப்ப பவர் என்ன அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் என்னனாலே டக்குன்னு நம்ம ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். காஷியஸ் ரூட் டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ப ரூட் டெஸ்ட்னா an பவர் 1/n போடலாம். இப்போ 1/n போடும்போது இந்த anக்கு பவர்ல 1/n போடும்போது எப்படி வரும் நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க anல இப்ப இதுதான் நம்மளுக்கு an எடுத்திருக்கோம். அப்ப anன்றது 2 plus minus 1 power n divided whole power n divided by 3 power n ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல an பவர் 1/n போடும்போது எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் an பவர் 1/n பவர்ல இருக்க n நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப எப்படி வரும் நம்மளுக்கு 2 பவர் minus 1 பவர் n divided by 3 மட்டும். ஏன்னா பவர் n அப்புறம் பவர்ல n ஹோல் பவர் ஒரு 1/n நம்ம போடுறோம் இல்லையா, அதனால வந்து இந்த n நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுது. சோ இந்த n நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அதனால வந்து நம்ம an பவர் 1/n is equal to என்ன ஆன்சர் இப்ப வந்திருக்கு நம்மளுக்கு an பவர் 1/n is equal to 2 plus minus 1 power n divided by 3 கிடைக்கும். இப்ப இந்த ஆன்சர்ல நான் n is equal to odd, n is equal to even ரெண்டு ஆன்சர் போட்டு பார்க்கிறேன். n is equal to oddக்கு n is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். n is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும்? n is equal to 1, n is equal to n oddனாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். n is equal to 1 போட்டு பார்க்கிறேன். 1ன்றது odd நம்பர். அப்ப odd நம்பர்னா எப்படி வரும்? 2 plus minus 1 power 1 divided by 3. அப்படின்னா 2 minus 1/3 கிடைக்கும். 2 minus 1/3ன்றது என்ன ஆன்சர்? 1/3 கிடைக்கும். அடுத்தது n ஆடுன்னும் போது என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் நானு? n ஆடுன்னும் போது n ஈவன்னும் போது என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படின்னா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். nக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இப்ப 2 plus minus 1 power 2 divided by 3. அப்பனா எப்படி வரும் நம்மளுக்கு? 2 plus minus 1 power 2னாக்க என்ன வரும்? 1 plus 1 divided by 3. அப்ப 3/3ன்ற ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 1. அப்ப n ஆடா இருக்கும்போது 1/3 கிடைக்குது, n ஈவனா இருக்கும்போது +1 கிடைக்குது. இப்ப சுப்ரீமம் வேல்யூ ஆஃப் இந்த ரூட் டெஸ்ட்ல வர்ற வேல்யூன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 1ன்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கான லிமிட் வேல்யூ ரூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். லிமிட் தான் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், Lன்றது 1 by radius of convergence. அதாவது rன்ற radius of convergence எப்படி எழுதுவோம்னா reciprocal of the limit ன்னு எழுதுவோம் இல்லையா, அப்ப அதை வந்து எப்படி எழுதலாம்னா L is equal to 1/r ன்னு எழுதிக்கலாம். அப்ப 1/r வேல்யூ 1னாக்க L is equal to நம்மளுக்கு என்னன்னு 1ன்னு கிடைக்குது நம்மளுக்கு. அப்ப r நம்மளுக்கு 1/Lன்றது 1/1, so r is equal to 1ன்னு கிடைக்கும். அப்ப இந்த radius of convergence வேல்யூ 1னாக்க அந்த சீரிஸ் வந்து converges for mod x less than 1, strictly less than 1 அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப strictly less than 1னாக்க நமக்கு இந்த ஆன்சரை வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. x0ன்றது for all xக்கு மட்டும் வராது. ஏன்னா x ஓட வேல்யூ strictly mod x வேல்யூ less than 1 மட்டும் வருது. அப்படி பார்த்தா இந்த ரெண்டு ஆப்ஷன் C and D மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செக் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஆப்ஷன்ல ஈக்குவல் டு 1க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். அப்ப ஈக்குவல் டு 1 போட்டு பார்ப்போம். x is equal to 1 இந்த சீரீஸ்ல நம்ம போட்டு பார்க்கும்போது an வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1, n ஈவன் 1/3 power n, n ஆடா இருக்கும்போது. சப்போஸ் இந்த இதுல ஜஸ்ட் அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும், n ஈவனா இருக்கும்போது 1/3 power n, n ஆடா இருக்கும்போது. ஏன்னா எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லிமிட் வேல்யூ நம்ம எடுக்கும்போது லிமிட் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், கன்வர்ஜென்ட்னாக்க ஈக்குவல் டு 0 கிடைக்கணும். ஆனா இங்க என்னன்னு கிடைக்குது, ஈவனா இருக்கும்போது 1, ஆடா இருக்கும்போது 1/3 இந்த மாதிரி கிடைக்கிறதுனால ரெண்டு யூனிட் வேற வருது, லிமிட் வேற வருது. அண்ட் அந்த லிமிட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரதுனால அந்த சம்மேஷன் an இஸ் நாட் கன்வர்ஜென்ட் ஃபார் x இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டின்ற ஆப்ஷனும் தப்பு. அப்படின்னா எதுதான் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, x strictly lies between -1 and 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வச்சுதான் நம்ம வந்து இந்த x ஓட வேல்யூ நம்ம strictly lies between 1 and 1ன்னு போடுறோம். நம்மளுக்கு ஒரு செக்கிங்காக ஈக்குவல் டு 1க்கு போட்டு பார்த்தா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட் வேல்யூ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லிமிட் an வேல்யூ ஈக்குவல் டு 0னாக்க கன்வர்ஜென்ட், நாட் ஈக்குவல் டு 0னாக்க நாட் கன்வர்ஜென்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கன்க்ளூஷனை வச்சு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். இதுல தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் CSIR நெட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 2019ல இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற கொஷின்ஸ் தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.